நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் வருகை தருகிறார். முழு விவரங்களை செய்தியாளர் பிரபாகர் வழங்க கேட்கலாம். பிரபாகர், வணக்கம். பிரபாகர், தற்பொழுது பிரதமர் அவர்கள் எங்கிருக்கிறார்? வேலூருக்கு வந்துவிட்டாரா? அவருடைய இந்த வேலூர் பயணம் குறித்த முழு விவரங்கள் என்ன பிரபாகர்? வணக்கம். வேலூர் கோட்டை மைதானத்துல வேலூர் பாஜக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஏசி சண்முகம் உள்ளிட்ட 6 வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்னையிலிருந்து விமானம் மூலம் வேலூர் விமான நிலையத்திற்கு தற்போது வந்திருக்கிறாரு. வேலூர் விமான நிலையத்துல தற்போது பிரதமர் மோடி தரையிறக்கக்கூடிய நிலையில அங்கிருந்து சாலை மார்க்கமா சுமார் 10 கிலோமீட்டர் அவருடைய கான்வாய் வாகனம் வேலூர் கோட்டை மைதானத்தை நோக்கி புறப்பட்டிருக்கு. சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 15 நிமிடங்களுக்குள்ளாக அவங்க அந்த விழா மேடை அடைவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் சுமார் ஒரு ஐஜி, 2 டிஐஜி மற்றும் 12 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில சுமார் 3900 போலீசார் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இந்த விமான நிலையத்திலிருந்து கோட்டை மைதானம் இந்த விழா மேடைக்கு வரைக்கும், அதாவது ஒவ்வொரு 10 அடிக்கும் ஒரு போலீசார் வீதம் நூற்றுக்கணக்கான போலீசார் இந்த வழித்தடங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. தற்போது பிரதமர் மோடி விமான நிலையத்திலிருந்து சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியா இங்க கிரீன் சர்க்கிள் பகுதியில சர்வீஸ் சாலையில இறங்கி அங்கிருந்து நேஷனல் சர்க்கிள், பழைய பைபாஸ் சாலை வழியா, பழைய மீன் மார்க்கெட் வழியா கோட்டை பின்புறம் இருக்கக்கூடிய சாலையில விஐபி பாதையில இந்த மைதானம் நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு இந்த விழாவானது துவங்கும். இந்த பொதுக்கூட்டத்துல பொறுத்த வரைக்கும் வேலூர் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம், தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி, அதே போல ஆரணி, அரக்கோணம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இந்த 6 வேட்பாளர்களும் இங்க இருக்காங்க. இந்த 6 வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளாரு. முதலாவதா இந்த பொதுக்கூட்டத்துல வேலூர்ல போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்ட 5 வேட்பாளர்களும் வரவேற்பை ஆற்றியிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல பிரதமர் மோடி விழா அரங்கிற்கு வந்த பிறகு பிரதமர் மோடியும் எழுச்சி உரையாற்ற இருக்கிறாரு. இந்த விழா மேடையில பொறுத்த வரைக்கும் இந்த 6 வேலூர் தொகுதி மட்டும் இல்லாம இந்த 6 நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த பொதுமக்களும் தொண்டர்களும் பங்கேற்றிருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி நிர்வாகிகளும் இதுல பங்கேற்றிருக்காங்க. சுமார் இந்த விழா மேடையில பொறுத்த வரைக்கும் சுமார் 25,000 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டிருப்பாங்க எதிர்பார்க்கப்பட்டது. இந்த பிரச்சாரமானது சுமார் 1 மணி நேரம் நடக்கும் என்றும், இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு மீண்டும் இதே பிரதமர் மோடி இந்த கோட்டை மைதானத்திலிருந்து பழைய பைபாஸ் சாலை, நேஷனல் சர்க்கிள் முன்னாடி இருக்கக்கூடிய அம்பிகா பெட்ரோல் பங்க் வழியா சர்வீஸ் சாலையிலிருந்து பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழியா போயிட்டு வேலூர் விமான நிலையத்தை சென்றடைகிறாரு. விமான நிலையத்திலிருந்து அங்கிருந்து அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாளி மைதானத்துக்கு போயிட்டு கோவை விமான நிலையத்துக்கு புறப்பட இருக்கிறதா தற்போதைய தகவல்களா இருக்கு. முழு விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். வேலூர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வேலூர் வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் பிரபாகர் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.